அரபு மொழி எழுத்திலே மிக முக்கியமான ஒரு உட்பாடு தான் ஹம்சா என்ற பிரிவு. எழுதக்கூடிய நேரத்தில் இந்த ஹம்சாவை எவ்வாறு எழுதுவது? அல் ஹம்சத்து ஃபி அவ்வலில் கலிமா, வார்த்தையுடைய ஆரம்பத்திலே ஹம்சா. அல் ஹம்சத்து ஃபி அவ்வலில் கலிமா, கலிமாவுடைய ஆரம்பத்திலே ஹம்சா. அதில் 3 பிரிவு இருக்கிறது. அதாவது அல் ஹம்சத்து ஃபி அவ்வலில் கலிமா, கலிமாவுடைய ஆரம்பத்திலே ஹம்சா. அல் ஹம்சத்து ஃபி வஸத்தில் கலிமா, வார்த்தையுடைய நடுவிலே ஹம்சா. அல் ஹம்சத்து ஃபி ஆஹிரில் கலிமா, கலிமாவுடைய இறுதியிலே ஹம்சா. எனவே இந்த பாடத்திலே கலிமாவுடைய ஆரம்பத்தில் ஹம்சா வந்தால் எவ்வாறு நாங்கள் எழுதுவது அல்லது வாசிப்பது என்பதுதான் இந்த பாடம். அதற்கு முற்பாடு ஹம்சா 2 வகையில் இருக்கிறது. ஒன்று ஹம்சத்துல் வஸ்ல், மற்றது ஹம்சத்துல் கத்அ. அல் ஹம்சா ஹம்சா என்பது 2 வகை. ஹம்சத்துல் அல் வஸ்ல், ஹம்சத்துல் வஸ்லி. மற்றும் ஒன்று இருக்கிறது ஹம்சத்துல் அல் கத்இ. ஹம்சத்துல் வஸ்லி என்றால் சேர்த்து வாசிக்கும் பொழுது விழக்கூடிய ஹம்சா, சேர்த்து வாசித்தல். அல் வஸ்ல் என்றால் சேர்த்து வாசித்தல் என்பது பொருள். ஹம்சத்துல் கத்இ என்றால் நிறுத்தி வாசிக்கும் பொழுது வரக்கூடிய ஹம்சா. எனவே ஹம்சத்துல் வஸ்ல் என்றால் என்ன என்பது முக்கியமான கேள்வி. ஹம்சத்துல் வஸ்ல் என்றால் என்ன? இந்த இடத்தில் ஒரு அழகிய வரைவிலக்கணம் சொல்லப்படுகிறது ஹம்சத்துல் வஸ்லுக்கு. ஹம்சத்துல் வஸ்ல், ஹம்சத்துல் வஸ்ல் சேர்த்து வாசிக்கக்கூடிய இந்த ஹம்சா என்றால் என்ன? அது ஹம்சத்துன் ஜாயிதா, ஹம்சத்துன் ஜாயிதா, மேலதிகமான ஒரு ஹம்சாவாகும். ஹம்சத்துன் ஜாயிதத்துன், மேலதிகமான ஹம்சாவாகும். யுக்தா பிஹா, அதனை கொண்டு வரப்படும். யுக்தா, கொண்டு வரப்படும். பிஹா, அந்த ஹம்சாவை. பிஹா என்றால் அந்த ஹம்சாவை கொண்டு வரப்படும். அவ்வலில் கலிமா, அவ்வலில் கலிமா, அவ்வலில் கலிமா, ஒரு வார்த்தையுடைய ஆரம்பத்திலே அதை கொண்டு வரப்படும். ليتوصل بها إلى النطق بالساكن. ليتوصل بها, அதனை கொண்டு போய் சேருவதற்காக இலன் நுத்துகி பிஸ்ஸாக்கின், இலன் நுத்துகி பிஸ்ஸாக்கின், ஒரு சுக்கூன் பெற்ற எழுத்தை மொழிவதற்கு, ஒரு சுக்கூன் பெற்ற எழுத்தை மொழிவதற்கு அந்த ஹம்சாவை கொண்டு போய் சேரப்படும். அதாவது சுக்கூனை பெற்ற ஒரு எழுத்தை மொழிவதற்கு இந்த ஹம்சத்துல் வஸ்லை பாவிக்கப்படும். வயுன்தகு பிஹா இந்த பதீல் கலாமி, அந்த ஹம்சாவை கொண்டு மொழியப்படும். யுன்தகு என்றால் யுன்தகு, மொழியப்படும். பிஹா, அந்த ஹம்சாவை, இந்த ஹம்சாவை மொழியப்படும். இந்த பதீல் கலாமி, பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஹம்சாவை மொழியப்படும். வலா யுன்தகு பிஹா இந்த வஸ்லிஹி, வலா யுன்தகு பிஹா, வலா யுன்தகு பிஹா,
இந்த வஸ்லிஹி என்றால் சேர்த்து வாசிக்கும் இந்த வஸ்லிஹி கலாமை அந்த பேச்சை சேர்த்து வாசிக்கும் பொழுது அந்த ஹம்சத்துல் வஸ்லி ஒழியப்பட மாட்டாது. இந்த பதிலில் கலாமி இந்த பதிலில் கலாமி பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஹம்சாவை ஒழியப்படும். இந்த வஸ்லி அந்த பேச்சை சேர்த்து வாசிக்கும் பொழுது அந்த ஹம்சத்துல் வஸ்லை ஒழியப்பட மாட்டாது. وتكتب ألفها مجردة من الهمزة وتكتب ألفها அந்த ஹம்சத்துல் வஸ்லுடைய அலிஃப் எழுதப்படும் முஜர்ரதத்தன் மினல் ஹம்ஸா முஜர்ரதத்தன் மினல் ஹம்ஸா அந்த ஹம்சத்துல் வஸ்லுடைய அலிஃப் எழுதப்படும் முஜர்ரதத்தன் நீக்கப்பட்டதாக மினல் ஹம்ஸத்தி ஹம்சாவில் இருந்து நீக்கப்பட்டதாக, அதாவது இந்த ஐன் சகீரா என்று சொல்வார்கள், சின்ன ஐனில் இருந்து நீக்கப்பட்டதாக இந்த அலிஃப் எழுதப்படும். அதாவது இவ்வாறு ஐன் சகீரா சின்ன ஐன் எழுதப்பட மாட்டாது. ஹம்சத்துல் வஸ்ல் சின்ன ஐன் எழுதப்பட மாட்டாது. ஹம்சத்துல் வஸ்ல் என்றால் சேர்த்து வாசிக்கக்கூடிய ஹம்சா என்று சொல்வார்கள். அதில் ஹம்சத்துல் ஜாயிதத்துன் மேலதிகமான ஒரு ஹம்சாவாகும். கலிமாவுடைய ஆரம்பத்திலே அதனை கொண்டு வரப்படும். ஹம்சத்துல் வஸ்ல் என்றால் கலிமாவுடைய ஆரம்பத்தில் வரும். சுக்கூனை பெற்றுக்கொண்ட ஒரு எழுத்தை மொழிவதன் பால் போய் சேருவதற்காக, இந்த ஹம்சாவை கொண்டு போய் சேருவதற்காக இந்த ஹம்சா வரும். இந்த வகையில் கலாமை பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஹம்சத்துல் வஸ்லை மொழியப்படும். இந்த வஸ்லிஹி கலாமை பேச்சை சேர்க்கும் பொழுதும் அந்த ஹம்சாவை மொழியப்பட மாட்டாது. அதனுடைய அலிஃப் ஹம்சா, அதாவது சின்ன ஐனுல் சகீரா என்று சொல்வார்கள், சின்ன ஐனிலிருந்து நீக்கப்பட்டதாகவே எழுதப்படும். இப்பொழுது அரபு மொழியிலே சில இஸ்ம்களிலே பெயர் சொற்களில் ஹம்சத்துல் வஸ்ல் அரபிகள் மூலமாக கேள்விப்படப்பட்டிருக்கிறது. அரபு மொழியில் பொதுவாக அந்த 10 இஸ்ம்களும் எப்பொழுதுமே அவற்றில் வரக்கூடிய ஹம்சத்துல் வஸ்லா, அதாவது தொடங்கும் பொழுது அது விழமாட்டாது, சேர்த்து வாசிக்கும் பொழுது அது விழும். இதுதான் ஹம்சத்துல் வஸ்ல் என்பார்கள். இதனை நீங்கள் நல்ல முறையில் மரணம் பெற்றுக் கொண்டால் இந்த ஹம்சத்துல் வஸ்லுடைய பிரச்சனை கொஞ்சம் நீங்கும். இந்த பகுதியில் பார்ப்போம். ஹம்சத்துல் வஸ்லி, அதாவது ஹம்சத்துல் வஸ்லி இந்த சேர்த்து வாசிக்கக்கூடிய ஹம்சாவுக்கும் இருக்கிறது ஹம்சத்துல் வஸ்லி. மவாதிஉ ஸமாஇயத்துன், மவாதிஉ என்றால் இடங்கள், ஸமாஇயத்துன் என்றால் கேள்விப்படப்பட்ட இடங்கள். அரபிகளிடமிருந்து நாங்கள் கேள்விப்பட்ட சில இடங்கள் இந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு இருக்கின்றன. சுமிஅத் அவை கேள்விப்படப்பட்டன. கேள்விப்படப்பட்டன. அஷ்ரத்தி அஸ்மாயின் 10 இஸ்ம்களிலே அவை 10 இஸ்ம்களிலே அவை கேள்விப்படப்பட்டன. 10 இஸ்ம்களில், அதாவது 10 இஸ்ம்கள் இருக்கின்றன பேச்சுக்கள். அவற்றில் உள்ள ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ஹம்சாக்கள் ஹம்சத்துல் வஸ்லாகும்.
இம்ராஅத்துன் இஸ்னானி இஸ்னதானி ஐமன். இந்த 10 சொற்களையும் நீங்கள் கட்டாயமாக பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாடம் விட்டால் அரபு மொழியில் வரக்கூடிய பல ஆயிரக்கணக்கான அல்லது பல லட்சக்கணக்கான சொற்களிலே பெயர் சொற்களிலே இந்த 10 சொற்களுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய ஹம்சாக்கள் ஹம்சத்துல் வஸ்ல்களாகும். அடுத்ததாக وسمعت في حرف واحد هو ال وسمعت என்றால் கேள்விப்படப்பட்டது. ஹம்சத்துல் வஸ்ல் கேள்விப்படப்பட்டது. في حرف واحد ஒரே ஒரு ஹர்ஃபிலே. ஒரு ஹர்ஃப் என்றால் எழுத்து. في حرف واحد அதாவது ஒரு ஹர்ஃபிலே. இந்த இடத்தில் நாங்கள் மூன்றாவதாக ஒரு ஹர்ஃப் அதாவது அல், இந்த அல் இதிலே வரக்கூடிய இந்த முதலாவது வரக்கூடிய எழுத்து ஹம்சத்துல் வஸ்லாகும். உதாரணமாக பல உதாரணங்கள் நீங்கள் பார்க்கலாம். அல்ஹம்து, அல்ஹம்து என்று வரக்கூடிய இந்த அல் ஹம்து இது தொடங்கும். இது ஹம்சத்துல் வஸ்ல் தொடங்கும் பொழுது அ என்று வரும். சேர்த்து வாசிக்கும் பொழுது உதாரணமாக பில் ஹம் பில் இந்த இடத்தில் பி அல் ஹம் என்று சொல்வதில்லை, பில் ஹம் சேர்த்து வாசிக்கும் பொழுது இந்த ஹம்சா விழும். தொடங்கும் பொழுது அப்படியே இருக்கும் அல்ஹம்து என்று வரும். அடுத்ததாக முக்கியமான மற்றொரு பாதி தான் கடைசி பகுதி. அதாவது ஹம்சத்தில் வஸ்லி மவாதி கியாசியா. ஹம்சத்தில் வஸ்லி அதாவது சேர்த்து வாசிக்கக்கூடிய இந்த ஹம்சாவுக்கு மவாதிஉ சில இடங்கள் இருக்கின்றன. மவாதிஉ கியாசியத்துன் அதாவது ஒழுங்கு பிடித்து வரக்கூடிய சில இடங்கள். மவாதிஉ கியாசியா, கியாசியா என்றால் ஒழுங்கு பிடித்து. அந்த அடிப்படைகளை வைத்து பல ஆயிரக்கணக்கான சொற்களை நீங்கள் ஒழுங்கு பிடித்து அவற்றுடைய ஆரம்பத்தில் உள்ளது ஹம்சத்துல் வஸ்லா இல்லையா என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அடிப்படைகளை வேகமாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது அம்ருல் ஃபிஅலி துலாசி. அம்ரு அல் ஃபிஅலி துலாசி அதாவது மூன்றெழுத்தில் வரக்கூடிய வினைச்சொல்லுடைய ஏவல் வினை. உதாரணமாக நீங்கள் இந்த உதாரணத்தை சொல்லலாம். உக்துப் உக்துப் உக்துப். இது கதப என்ற மூன்றெழுத்திலிருந்து வந்த ஒரு வினைச்சொல்லுடைய ஏவல் வினையாகும். மூன்றெழுத்து கதபையிலிருந்து வந்ததாகும். எனவே உக்துப் இந்த ஹம்சத்துல் வஸ்லாகும். அடுத்ததாக மாதில் ஃபிஅலில் ஹுமாசி. மாதி அல் ஃபிஅலில் ஹுமாசி அதாவது ஐந்தெழுத்தில் வரக்கூடிய வினைச்சொல்லுடைய இறந்த கால வினைச்சொல். ஹுமாசி என்றால் ஐந்தெழுத்திலிருந்து வரக்கூடியது. அதனுடைய ஐந்தெழுத்துடன் சம்பந்தப்பட்ட வினைச்சொல்லுடைய இறந்த கால வினைச்சொல். அதற்கு இன்கசர. இன்கசர என்றால் திருக்குறள் இன்கசர உடைந்தது. இது ஐந்தெழுத்து. இதிலே ஐந்தெழுத்துக்கள். இது ஹம்சத்துல் வஸ்லாகும். ஐந்தெழுத்தில் உள்ள இறந்த கால வினைச்சொல். மூன்றாவதாக அம்ருல் ஃபிஅலில் ஹுமாசி. அம்ரு அல் ஃபிஅலில் ஹுமாசி. அம்ரு அல் ஃபிஅலில் ஹுமாசி. ஹுமாசி அதாவது ஐந்தெழுத்தில் வரக்கூடிய வினைச்சொல்லுடைய ஏவல் வினை. உதாரணமாக இந்த வினைச்சொல்லையே எடுக்க முடியும் அல்லது வேறொரு வினைச்சொல் எடுக்கலாம். இன்தலிக். இன்தலிக் என்றால் செல். இன்தலிக் இந்த இடத்தில் இது ஹம்சத்துல் வஸ்லாகும். அதனை அடுத்து மஸ்தருல் ஃபிஅலில் ஹுமாசி. மஸ்தரு அல் ஃபிஅலில்
அல் குமாசி. 5 எழுத்தில் வரக்கூடிய வினைச்சொல்லுடைய மஸ்தர் வினை அடி. அது உதாரணமாக இன்திலாகன், எடுத்துக்கொள்ளலாம். அதிலே இது வினை அடியாகும். 5 எழுத்திலிருந்து வந்த ஒரு வினைச்சொல்லுடைய வினை அடி மஸ்தர். இதுவும் ஹம்சத்துல் வஸ்லாகும். மீதமான 3 பகுதிகள், அவற்றை நீங்கள் நல்ல முறையில் கவனித்து பாருங்கள். 5வது பகுதி மாதில் ஃபிஅலி சுதாசி. 7 எழுத்துக்களால் வரக்கூடிய சுதாசி. அந்த சுதாசி என்றால் 6 எழுத்துக்கள். சுதாசி என்றால் 6 எழுத்துக்கள் இருந்து வரக்கூடிய வினைச்சொல்லுடைய இறந்த கால சொல். உதாரணமாக இஸ்தஹ்ரஜ, இஸ்தஹ்ரஜ, இஸ்தஹ்ரஜ. இஸ்தஹ்ரஜ என்றால் கண்டுபிடித்தான். 6 எழுத்துக்கள் இருக்கின்றன. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹம்சத்துல் வஸ்லாகும். 6வதாக அம்ருல் ஃபிஅலி சுதாசி, அதாவது அம்ருல் ஃபிஅல் அஸ்ஸுதாசி, 6 எழுத்துக்களால் வரக்கூடிய வினைச்சொல்லுடைய ஏவல் வினை. உதாரணமாக இஸ்தஹ்ரிஜ், கண்டுபிடி. இஸ்தஹ்ரிஜ், இஸ்தஹ்ரிஜ், கண்டுபிடி. இது ஹம்சத்துல் வஸ்லாகும். கடைசியாக வரக்கூடிய பகுதிதான் 7வதாக இந்த இடத்தில் வரக்கூடியது மஸ்தருல் ஃபிஅலி சுதாசி. அதாவது மஸ்தர் என்றால் வினை அடி, அல் ஃபிஅல் அஸ்ஸுதாசி. 6 எழுத்துக்கள் வரக்கூடிய வினைச்சொல்லுடைய வினை அடி. அதுக்கு உதாரணமாக இஸ்திக்ராஜ், கண்டுபிடித்தல். இதில் ஆரம்பத்தில் வந்திருக்கக்கூடியது ஹம்சத்துல் வஸ்லாகும். எனவேதான் ஹம்சாவுடைய பகுதிகள் ஹம்சத்துல் வஸ்ல் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது, ஹம்சத்துல் கத்இ என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. ஹம்சத்துல் வஸ்லுடைய பெரும் பகுதி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் ஒட்டுமொத்தமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படைகளை வைத்து நீங்கள் ஹம்சத்துல் வஸ்லை இனங்கண்டு கொள்ளலாம். எனவே எழுதும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் மிக எலேசாக இந்த சட்டத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம், அமுல்படுத்தலாம். நிச்சயமாக அரபு மொழியில் எழுத்து பகுதியிலும் வாசிப்பு பகுதியிலும் இந்த ஹம்சாவுடைய பிரிவு மிக முக்கியமான ஒரு பிரிவாகும்.